சார் ரீசெண்டாக வந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார். அதாவது வந்து பிஜேபியிலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாரு. அதை வேண்டாம் சாமி விட்டுருங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன். கொள்கை ரீதியாக நான் திமுக கூட்டணி தான் நீடிப்பேன். பிஜேபிக்காக திருமாவளவன் பேசவே இல்லை. ஏனென்றால் பிஜேபிக்கு தெரியும் இவர் சனாதனத்தை அழிப்பேன் என்று மாநாடு போட்ட சனாதனத்தை தான் தலையில பிறந்த பிரம்மன் காலில் பிறந்த அதெல்லாம் பொய் சார். அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய். அதெல்லாம் அநியாயம். நீ போய் நான் திராவிடன் கேரளாவில் போய் சொல்லு, நம்ம 2 பேரும் திராவிடன்டா. கலைஞருக்கு இருந்த அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் ஆட்சி அதிகாரத்தின் தீர்மையும் ஒரு அரசு அதிகாரியை கையாளக்கூடிய பக்குவமும் ஒரு அரசை நடத்த வேண்டிய பக்குவமும் அறிவும் ஞானமும் காலத்துல ஆரிய அடக்குமுறை இல்லவே இல்லைங்கிறீங்க. ஆரிய திராவிடம் என்பதே குப்பத்தொட்டில் போட வேண்டிய சமாச்சாரம். ஒரு மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை நீங்க ஒரு தற்கூரின்னு சொல்லி தப்பான வார்த்தையில சொல்றீங்க. சப்போஸ் தற்கூரி சார், நீங்க வேணா மறுத்துங்க. நான் சொல்ல திருமாவளவன் தற்கூரி. திருமாவளவன் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சினார்ல சொன்னாரா இல்லையா சார்? ஆனால் அந்த பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் நடிகர் ரவிச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களத்தில் வந்து திரு அண்ணாமலை பதவியேற்றதுக்கு அப்புறம் பிஜேபி தலைவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் அடிப்படை கட்டமைப்புலேருந்து வளர்ந்து வந்துச்சு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு வந்துச்சு. இப்போ வந்து திடீர்னு மாற்றிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட அழுத்தத்தினால தான் மாற்றினாங்கன்னு சொல்கிறாங்க நயினா நாகேந்திரன். அது உண்மையா சார்? இது வந்து திமுக செட் பண்ணுற நெரேட்டிவ் இல்லையே. டெல்லியில் போயிட்டு அமித்ஷா வந்து பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி. உடனே டெல்லியிலேருந்து இங்கே வராரு. செய்யக்கூடிய நெரேட்டிவ். அமித்ஷாவை போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சுட்டு வராங்க. அடுத்த ஒரு வாரத்தில் அண்ணாமலை போய் சந்திச்சுட்டு வராங்க. பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமை இந்த தடவை என்ன பண்ணியிருக்குன்னா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி முறை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் பழைய தலைவரை கம்ப்ளீட்டாக மாற்றுறாங்க. ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஏற்கனவே இருந்த தலைவர் தொடர்ந்திருக்காரான்னு பாருங்கள். அதையும் மீறி திரு அண்ணாமலை அவர்கள் நீடிப்பதற்கான வாய்ப்பை மத்திய தலைமை உருவாக்கியது. என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நான் 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் என்னால் அந்த கூட்டணி கட்சியில் இருந்து கொண்டு அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு நான் மாநில தலைவராக இருப்பது சரியாக இருக்காது. ஏற்கனவே எங்களுக்குள் கருத்து மோதல்கள் இருக்கின்றன. எனவே நான் தலைவராக இருந்து அதிமுகவுடைய கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி ஜெல்லாவாதுன்னு விட்டுட்டு விலகி வந்திருக்கிறார். எனக்கு பதவி வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருக்கார். எங்கேயாச்சும் அஃபீஷியல் டாக் இருக்குதா? கூட்டணி அறிவிச்சப்ப அண்ணாமலையை பக்கத்தில் உட்கார வச்சிருக்காரு. இன்று 2 நாட்களுக்கு முன்னர் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நயினாரும் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி பரஸ்பரம் தங்களை பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள், அவர்களது உறவையும் நட்பையும். அண்ணாமலையோட ஸ்டாண்டர்ட் வேறு, அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வேறு, நயினாருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு வேறு. அண்ணாமலை இருந்தப்போ கட்சி பரபரப்பாக இருந்துச்சு, ஆகான் இருந்துச்சு, ஓகோன் இருந்துச்சு. நயினார் இருந்தது கட்சி எங்கே இருக்குன்னே தெரியலன்னு சொல்லி ஒரு திமுக நெரேட்டிவ் இது. இவர் நயினார் நாகேந்திரன் கள அரசியலை நன்கு அறிந்தவர். திரு அண்ணாமலை அவர்களுடைய 27 ஆண்டுகள் அனுபவமிக்கவர் அரசியலில். புரியுதுங்களா? அண்ணாமலை அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேறு. நான்லாம் அண்ணாமலை பார்த்து தான் அரசியலுக்கு பேச வந்தேன். வெளியில் அது வரைக்கும் பிஜேபி ஆதரவாளனாக இருந்தேன். நான் வெளியில் பேச வந்ததுக்கு காரணமே திரு அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்களுடைய ஒரு விஷயம் வேறு சார். நம்ம உடம்புல தான் 5 விரல் இருக்குது. 5 விரலும் ஒன்றா இல்லை. 5 விரலோட கேரக்டர் வேறு வேறு, 5 விரலோடைய உயரம் வேறு, 5 விரலோட பருமன் வேறு. அப்போ ஒரு தலைவரை போல் இன்னொரு தலைவர் இருப்பார் என்று நம்ம சொல்ல முடியாது. கலைஞரை போல் ஸ்டாலின் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கலைஞரோட ஸ்ட்ராட்டஜி வேறு, ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி வேறு. கலைஞர் கூட்டணி முடிஞ்சு ஆட்சி வந்து கூட்டணி கட்சினா கட் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவார் ஏதாச்சும் காரணம் சொல்லி. 63 நாயன்மார்களாக போனார்கள், பஞ்சபாண்டவர்களாக திரும்பி வந்தார்கள் பார் காங்கிரஸை பார்த்து. புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறதா அப்படி இவரே கேள்வி கேட்பார். ஆனால் ஸ்டாலின் அதெல்லாம் செய்யலை. அப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகளை விமர்சனம் செய்யலை. கூட்டணி கட்சிகளே விமர்சனம் செய்தாலும், ஆட்சியையும் அதிகாரத்தையும் கூட்டணி கட்சிகளே விமர்சனம் செய்தாலும் ஸ்டாலின் அதை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இங்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்கிறது என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் கூறினாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றாமல் கூட்டணி கட்சிகளை கட்டி போட்டு வச்சிருக்கிறார். அதனால தான் 8 வருஷம் 9 வருஷமாக அவங்க கூட்டணியாக ஒன்றா ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதற்கு காரணம் ஸ்டாலின் தான். இந்த தகுதி கலைஞர் கிடையாது. கலைஞருக்கு இருந்த அறிவு கூர்மையும் புத்தி கூர்மையும் ஆட்சி அதிகாரத்தின் தீர்மையும் ஒரு அரசு அதிகாரியை கையாளக்கூடிய பக்குவமும் ஒரு அரசை நடத்த வேண்டிய பக்குவமும் அறிவும் ஞானமும் ஸ்டாலினுக்கு கிடையாது. சார் நீங்கள் வந்து 2 கோணத்தில் பேசுகிறீங்க. அரசியல் சாதுரியம் இருக்கனால தான் எல்லா கட்சிகளையும் அவர் கூட்டணிக்குள்ளேயே வச்சிருக்காரு. அவருக்கு
வெற்றி ஒன்றுதான் அவருடைய பார்வை. இது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தமிழ்நாட்டில் நடப்பதாக நான் எண்ணவில்லை. இது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கு. குற்றம் செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சினார்ல, சொன்னாரா இல்லையா சார்? ஆனால் அந்த பொள்ளாச்சி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரியை அவர் தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களின் பட்டியலை வெளியிட்டார். பெண்களின் பட்டியலை வெளியிட்டதே அந்த போலீஸ் அதிகாரி தான். ஆனால் அவரை தண்டிக்கலை, அவரை கண்டிக்கலை, அவரை பதவியிறக்கம் செய்யலை. அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து கொண்டு தான் சொந்த தொகுதி கொளத்தூர்லேயே வச்சிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி இவ்வளவு வீரவசனம் வச்சு போராட்டங்களை முன்னெடுத்தது திமுக. இன்னை வரைக்கும் அந்த கனிமொழி அக்கா விடாமல் தூத்துக்குடியில் போனால் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் அருணா ஜெகதீசன் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்து 10 காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் அந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுத்து ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் அந்த துப்பாக்கிச் சூட்டின் முக்கிய காரணகர்த்தாவை திகழ்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி இன்று டிஜிபியாக இருக்கார். இன்னும் 3 மாதம் ரிட்டையர் ஆக போகிறார். ஒரு போலீஸ் அதிகாரியாக இன்று சர்ச்சையில் சிக்கிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்வதாக சொல்லி திருமணத்தின் முன்பு வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக அந்த பெண் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மீது வழக்குகள் இருக்கும் பொழுது அவருக்கு பதவி உயர்வு மேலே பதவி உயர்வு கொடுத்து இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று டிஜிபியாக இருக்கக்கூடிய டிஜிபி சிட்டி கமிஷனராக இருந்த பொழுது ஒரு பையன் லாக்அப் டெத் ஆகிவிட்டான் எம்ஜிஆர் நகர்கிட்ட. அதை குறித்து முதலமைச்சர் அறிக்கை சமர்ப்பிக்கின்றார் போலீஸ் ஸ்டேஷனில். அவனுக்கு காக்கா வலிப்பு இறந்து விட்டான், லாக்அப் டெத் இல்லை, இது காக்கா வலிப்பால் செத்தான் சட்டசபையில் பேசினார். அந்த குறிப்பை கொடுத்தது யார்? அந்த தகவலை கொடுத்தது யார்? மாநகர காவல்துறை. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் அவன் வாழ்க்கையில் அந்த செத்துப்போன பையனுக்கு வாழ்க்கையில் கலக்காலிப்பே வந்தது இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படி வந்துச்சு. அதையும் சட்டசபையில் மறுநாள் வாசிக்கிறார் முதலமைச்சர். அந்த காவல்துறை அதிகாரியை இன்று மாநிலத்தின் டிஜிபியாக பதவி உயர்த்தி வச்சிருக்கிறார். கருணாநிதி செய்வாராத? இப்படிப்பட்ட தவறான தகவலை சட்டமன்றத்தில் வாசிப்பதற்கு உறுதுணையாக இருந்த சிட்டி கமிஷனருக்கு 3 மாதம் கழிச்சு டிஜிபியாக பதவி உயர்வு கொடுத்துருவாரா கருணாநிதி? இங்கு மாநிலத்தில் நடப்பது போலீஸ் ஆட்சி நடக்குது. போலீஸ் ஸ்டேட்டாக இருக்குது. எப்படி பாகிஸ்தான் மிலிட்ரி ஸ்டேட்டாக இருக்கோ அதே போல் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிக்கொண்டிருக்குது. காவல்துறையில் நடக்கக்கூடிய அத்துமீறல்கள் அநியாயங்களுக்கு எதிராக காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார். ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரா? இந்த அண்ணா நகர் பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரித்த அந்த காவல்துறை அதிகாரியை குறைந்தபட்சம் சஸ்பெண்ட் பண்ணாங்களா? கோர்ட்டு கேட்குது, அந்த காவல்துறை இன்ஸ்பெக்டர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. ஆமாம் மயிலாட், நடவடிக்கை எடுத்து விட்டோம். என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இந்த வழக்கு விசாரணையை விசாரிக்கக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறோம். போக்சோ வழக்கே பதிவு பண்ணல. 18 வயசுக்கு கீழே உள்ள பெண்ணை பாலியல் சீண்டுதல் பண்ணாக்கா அந்த ஆள் மேலே போக்சோ வழக்கு போடணும். போக்சோ வழக்கே 18 நாளாக போடலை. அதை ஏன் போடலைன்னு நீதிமன்றம் கேட்குது. அந்த அதிகாரி மீது என்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுத்துன்னு கேட்டால் இந்த பெண்ணின் வழக்கை விசாரிக்கக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டோன்னு அட்வொகேட் ஜெனரல் போய் கோர்ட்டில் சொல்கிறார். ஸோ போலீஸ் செய்யக்கூடிய அனைத்து தவறுகளுக்கும் மு க ஸ்டாலின் கண்டுகொள்வதில்லை. ஏனென்றால் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசாங்கம் நடக்கிறது. முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக தமிழ்நாடு நடக்கவில்லை என்பது நேரடியாக தெரிந்த உண்மை. சார், ரீசெண்டாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு சார். அதாவது பிஜேபியிலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆஃபர் கொடுத்தாரு. அதை வேண்டாம் சாமி விட்டுருங்கன்னு சொல்லி நான் வந்துட்டேன். கொள்கை ரீதியாக நான் திமுக கூட்டணி தான் நீடிப்பேன்னு சொல்கிறாரு. அவர் அவரோட சனாதன கொள்கையே உங்கள் கட்சிக்கு எதுக்கிறது தான் அவங்க கொள்கையே. நீங்கள் மறுபடியும் திருமாவளவனுக்கு ஏன் இன்வைட் கொடுத்துட்டே இருக்கீங்க? கரகாட்டன் படம் பார்த்தீங்களா? கரகாட்டன் ராமராஜன் படம் பார்த்தீங்களா? அதில் சொல்லுவாங்களே, என்ன சிங்கப்பூரில் கூப்பிட்டாகோ, என்னை மயிலாடுதுறையில் கூப்பிட்டாகோ, என்னை அந்த பாட்டில் கூப்பிட்டாகோ, என்னை இந்த பாட்டில் கூப்பிட்டாகோ கோவிசர்லாம் சொல்லல. அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டார் திருமாவளவன். அவர் ஏதோ மன அழுத்தத்தில் உழன்று கொண்டிருக்கிறார். அவருக்கு திமுக கூட்டணி நீடிப்பதற்கு விருப்பம் இல்லை. திமுக கூட்டணி விட்டு அவர் வெளியேறினால் அவர் கட்சி 2ஆக வன்னி அரசை வைத்து பிளக்கப்படும். அதற்கு திமுகவும் தயாராக இருக்கிறது. கட்சியை உடைப்பதற்கு வன்னி அரசும் தயாராக இருக்கிறார். இது இன்று நான் பேசுவதில்லை. பல்வேறு ஊடகவியலாளர்கள் பல்வேறு இடங்களில் இதை போல பாராளுமன்ற தேர்தலில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளியேறினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆக பிளவுபடும்.
பிளவுக்கு காரணமாக இருக்க போகிற வன்னி அரசு முழுவதுமாக திமுகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று அப்பொழுதே பேசப்பட்டது. அந்த பயத்தில் இவர் சுழண்டு கொண்டிருக்கிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் மூளை குழம்பி போய் மன அழுத்தத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் கட்சிக்காரனையே திட்டார் மேடையில். என்னை யாரும் பார்க்க வராதிங்க, ஒரு கட்சி தலைவர் சார், அந்த தலைவன் வந்துட்டா அந்த தலைவனை பார்க்க 4 தொண்டன் வரதான் செய்வான். என்னை பார்க்க வர்றாங்க, நான் 1 மணிக்கு படுக்கிறேன், 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன், என்ன காது குத்து கூப்பிடுறீங்க, என்ன கருமாதிக்கு அந்த அளவுக்கு அரசியல் பண்ணியிருக்காரு, என்னால் களப்பணி செய்ய முடியல. இதெல்லாம் வெளியில் வந்து சொல்லாமா? எந்த தலைவனாவது சொல்லியிருக்கானா? கருணாநிதி சொல்லியிருக்காரா? ஜெயலலிதா சொல்லியிருக்காங்களா? இல்லை எடப்பாடி சொல்லியிருக்காரா? அண்ணாமலை சொல்லியிருக்காரா? இல்லை வேற எந்தாச்சும் உலகத் தலைவர்கள் இப்படி தொண்டர்கள் என்னை தொந்தரவு பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? தொந்தரவு இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து செப்பனிட்டு 2ஆம் கட்ட தலைவர்களை வைத்து அவர்களை தொண்டர்களை சமாதானப்படுத்தி வெளியே தெரியாமல் இந்த பிரச்சனை அணுக வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் புலம்புறார். ஸ்டாலின் புலம்புனார்ல, காலையில் எழுந்து நியூஸ் பேப்பரை பிரித்து பார்த்தால் எந்த மூத்த அமைச்சர் என்ன செய்திருப்பாரோ என்று பயத்திலே தான் போய் படுக்கிறேன், இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே வரவில்லைனார்ல. அதே கண்டிஷனில் இவர் இருக்கார். மனக்குழப்பத்தில் இருக்கார், மன உளைச்சலில் இருக்கார், மனம் பேதலிச்சு போயிருக்கார். எந்த சக்தியும் பிஜேபிக்காக திருமாவளவன் பேசவே இல்லை. ஏனென்றால் பிஜேபிக்கு தெரியும் இவர் சனாதனத்தை அழிப்பேன் என்று மாநாடு போட்ட தற்கூரி. நாங்கள் விரும்புவது, நாங்கள் சனாதனத்தை. தற்கூரின்னு சொல்லி தப்பான வார்த்தையில சொல்றீங்க. அப்கோர்ஸ் தற்கூரி சார், நீங்க வேணா மறுத்துங்க. நான் சொல்ல திருமாவளவன் தற்கூரி, திருமாவளவன் தற்கூரி. நீங்க நான் இன்னும் 100 தடவை சொல்லுவேன் சார். உங்க கொள்கை எதிர்ப்பாருங்க எல்லாமே தற்கூரின்னு சொல்லக்கூடாது சார். கொள்கையை எதிர்க்கிறது வேற. இந்தியாவுல பல தலித் தலைவர்கள் இழுத்துட்டீங்க. இழுக்க முடியாத ஒரே தலைவர் திருமாவளவன் மட்டும்தான். அவங்க திமுகவுக்கு அடிமையாகி போயிட்டாங்க, திமுகவில் கொத்தடிமையாக இருக்காங்க, திமுகவில் கோடி கோடியாக பணம் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க வரமாட்டாங்க. எங்களுக்கு திருமாவளவன் வேண்டாம். ஏனென்றால் அசிங்கமாக பொம்மை இருந்தால் இந்து ஆலயம் சொன்னாரா இல்லையா? இருந்தாலும் சனாதனத்தை வேறு இருப்போம் மாநாடு போட்டாரா இல்லையா? ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி பேரில் 80 லட்சம் பேர் வழங்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வழிபாட்டு முறையை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அழிப்பேன், வேறு இருப்பேன் ஒருத்தன் மாநாடு போகிறானா அவன் தற்கொலையாக தானே இருக்கணும். நீ சாமி இல்லைன்னு சொல்லு, அது உன்னுடைய கொள்கை. ஆனால் சாமி கும்பிட்றவன் ஒரு சனாதன ஒரு விஷயத்தை அழிப்பேன்னு நீ சொல்கிறிய. சனாதனா இந்து மதம் தான் சனாதனம். இதை நான் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே தான். சனாதனத்தை அழிக்கணும்னு சொல்லி மாநாடு போட்டு அந்த மீட்டிங்கில் போய் உதயநிதி பேசினார்ல, அந்த மீட்டிங்கில் பேசின கி வீரமணி தான் இதை சொல்கிறாரு. சனாதனம் வேற இல்லை, இந்து மதம் வேற இல்லை, சனாதனம் தான் இந்து மதம். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். இந்து மதம்னு வெளிப்படையாக சொல்லிட்டா பாமரனுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம மாரியாத்தாலையும், நம்ம காளியாத்தாலையும், நம்ம கருப்பணசாமியும் முனீஸ்வரனையும் அழிக்கணும்னு சொல்கிறான் திருமாவளவன் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்கங்கிறதுனால அதை இன்டைரக்டாக சனாதனத்தை வேற இருப்போம் அப்படின்னு திருச்சியில் மாநாடு போகிறார். இவர் எங்களுக்கு தேவையா? இவர் எங்களுக்கு தேவையான அதே சனாதனத்தை தான் தலையில பிறந்த பிரம்மன், காலில் பிறந்த, அதெல்லாம் பொய் சார். அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய், அதெல்லாம் அநியாயம், அட்டூழியம், கட்டுக்கதை. இதெல்லாம் எத்தனையோ ஆன்மீகவாதிகள் பக்கமா பேசி முடிச்சுட்டாங்க, எழுதி முடிச்சுட்டாங்க, நிரூபிச்சு முடிச்சுட்டாங்க. போய் ஸ்ரீதர்னு ஒருத்தர் இருக்கார், வீடியோ போட்டுட்டு இருக்கார், போய் பாருங்க, அவரை பாருங்க. இல்ல பிறப்பால் உயர்ந்தெழுத்து ஆண்டவர் கிடையாது, கிடையாது. பிறப்பால் தாழ்ந்தவர் என்று இந்து மதம் எங்கேயும் சொல்லல, மனு தர்மம் எங்கேயும் சொல்லல, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில சொல்லல. பிறப்பால் அனைவரும் சமம். நீ என்ன வேலை செய்யறியோ அதன் அடிப்படையில் மனித குலத்தை 4ஆக பிரிக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி தான் ஜாதி வருது. இல்ல, ஜாதி எதுல இல்ல, எங்க இல்ல, யார்கிட்ட இல்ல, எந்த மதத்துல இல்ல, எந்த நாட்டுல இல்ல, அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியனுடைய தலித்துக்களை ஒதுக்கி வச்சிருக்கானே, புதைக்க விட மாட்டேங்கிறானே. இங்க கொரோனா செத்து போன ஒரு டாக்டரை புதைக்க விட மாட்டேன்ட்டானே, அதுக்கு பேர் என்ன? இன்றைக்கு உலகத்தில் இருக்க இஸ்லாமிய நாடுகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எது? வெடி சத்தம் எதற்காக கேட்கிறது? துப்பாக்கி சத்தம் எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறது? சிரியாவில் என்ன மாதிரியான பிரச்சனை, பாகிஸ்தானில் என்ன மாதிரியான பிரச்சனை, ஆப்கானிஸ்தானில் என்ன மாதிரியான பிரச்சனை, ஈராக்கில் என்ன பிரச்சனை? இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் எதை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள்? சன்னிசியா. இதை வச்சான போராடிட்டு இருக்காங்க. சன்னிசியா என்ற 2 பிரிவுகளாக பிரிந்து அவர்கள் உலகம் முழுவதும் அமைதியின்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்டா இல்லையா? அதற்கு பேர் துவேஷம் இல்லையா? அப்படிங்கிறது நடக்கலையே. அது தீவிரவாதம். நீங்க அந்த இஸ்லாமிய தீவிரம் சொல்லக்கூடாது. தீவிரவாதம் வேற. சன்னியன் என்ற ஒரு பிரிவினருக்கு எதிராக சியா போராடுறான், சியாவுக்கு எதிராக சன்னி போராடுறான். அது போராடுற முறையில் தீவிரவாதமா, சண்டையா, வாராங்கலாம் அடுத்த பிரச்சனை.
ஒரு லப்பைன்னு இருக்கார், ராவுத்தர்னு இருக்கார். ஒருத்தவங்க பொண்ணு கொடுத்துவாங்களா? முஸ்லீமில் போய் கேட்டு பாருங்க. 5-6 கேஸ்ட் இருக்குது. அவங்களுக்குள்ள ஒருத்தவங்க பொண்ணு கொடுத்துவாங்களா? அகமதியான ஒரு முஸ்லீம் இருக்காங்க, தமிழ் இந்தியாவிலே வாழ்கிறாங்க. அவங்கள சியாக்காரன் ஏற்றுப்பானா, சன்னிக்காரன் ஏற்றுப்பானா? வக்போர்டில் அந்த அகமதியாக்காரனுக்கு உரிமையே கிடையாது. அவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கு மோடி அரசாங்கம் வக்போர்டை போட்டு. இஸ்லாமியர்கள் எல்லாரும் இஸ்லாமிய தான், எல்லாருக்கும் வக்போர்டில் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுது. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அடிக்கி ஒடிச்சு வச்சுருக்காங்க. எங்கே ஜாதி இல்லை? ரித்திக் பாண்ட் கிரிக்கெட் பிளேயர் பேரெல்லாம் சொல்லுங்கள். ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பிளேயர் பேர் ஏன் அவங்களுக்கு பாண்டு கிண்டுன்னு வைக்கிற பேர் வைக்கிறாங்க? என்ன அதெல்லாம் ஜாதி பேர்? வாங்க சவுதி அரேபியாவுக்கு போவோம், பேர் எழுதுவான், பேரை எழுதிட்டு அல் அமிதா அப்படின்னு போடுவான். அமிதான்னா ஜாதி பேர். அந்த ஜாதி உள்ள இடத்துக்கு தான் பொண்ணு கொடுப்பான், பொண்ணு எடுப்பான். எங்கே ஜாதி இல்லை? எந்த மதத்தில் ஜாதி இல்லை? ஜாதி என்கின்ற கட்டமைப்பு வேற, வர்ணாசிர தர்மம் என்கின்ற கட்டமைப்பு வேற. நீங்கள் இந்த ஜாதி இப்போ இந்த நூற்றாண்டுகளில், கடந்த 100 ஆண்டுகளில் வேறு விதமாக உருவம் எடுத்துருச்சு. இன்னைக்கு யாரும் 4 வர்ணங்களுக்குள்ள இல்லை. சும்மா ஒரு சமூகத்தை குற்றவாளி கூண்டில் நிறுத்துவதை வேடிக்கையாகவும் வாடிக்கையாகவும் வைத்துக் அந்த காலத்தில் ஆரிய அடக்குமுறை இல்லவே இல்லைங்கிறீங்க. ஆரியம் திராவிடம் என்பதே குப்பத்தொட்டில் போட வேண்டிய சமாச்சாரம் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. ஆரியம் திராவிடம் என்கின்ற சித்தத்தம் குப்பை தொட்டியில் போட வேண்டிய அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆரியம் என்பது போய், திராவிடம் என்பது போய். திராவிடன் யார் பேர் வச்சிருக்கா? நீ போய் நான் திராவிடன் மேற்கு இதில் கேரளாவில் போய் சொல்லு, நம்ம 2 பேரும் திராவிடன்டா, தூ போயா போடாமல். கர்நாடகாவில் போய் சொல்லு. இந்த அளவுக்குலாம் நீங்க கோபப்படணும். தேசிய கீதத்திலே திராவிட உட்கலவங்க திராவிடம் இடம் பெற்றிருக்கா இல்லையா? திராவிடம் என்ற பகுதி. பஞ்சாப் பேர் வருதா? திராவிடம் என்பது இனம் அல்ல, திராவிடம் என்பது ஒரு ஜாதி அல்ல, திராவிடம் என்பது மனிதர்களை குறிப்பதல்ல, திராவிடம் என்பது நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பை குறித்து தான் தேசிய கீதத்தில் வைத்திருக்கிறோம். அது திராவிட இனம் என்று ஒரு இனத்தை உருவாக்கி அதை கால்டுவெல்லுக்கு பிறந்த புறம்போக்குகள் உருவாக்கின சித்தாந்தம். திராவிடம் என்ற இனமே கிடையாது. திராவிடம் என்பது நிலப்பரப்பு. திராவிடம் கொள்கைன்னு ஏற்றுக்க மாட்டீங்க. திராவிடம் என்பது முட்டாள்களின் கூடாரம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது அவங்க பேர் வச்சு கொண்டு போய் கேளுங்க. நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேனே. அப்புறம் திராவிடர் கழகத்துக்கு தனியாக கேட்பீங்க, அப்புறம் தேசிய திராவிட முன்னேற்ற தலைமையில தான் கூட்டணி. திராவிடம் என்பது ஒரு முட்டாள்களின் கூட்டாரம் தான் திராவிடத்தை தூக்கி சுமப்பார்கள். இது என்னுடைய பார்வை. அது நீங்கள் தனித்தனியாக கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமான பதில் இது. சார் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இருக்கா சார்? ஏன்னா பாமகோட சாய்ஸ் தேர்தல் வரல. ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் பாமக இருக்குது, இல்லைன்னு அவங்க சொல்லலை, இல்லைன்னு நாங்களும் சொல்லலை. அவர் சொல்லியிருக்காரு, ராமதாஸ் ஐயா சொல்லியிருக்காங்களா, அன்புமணி ஐயா சொல்லியிருக்காங்களா, நாங்கள் என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்க? நீங்கள் கொண்டு வந்து வக்ஃபுல எதிர்த்து தான் பேசியிருக்காங்க. அவங்க நீட் ஆரம்பத்துலேருந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. புரியுதுல உங்களுக்கு? நீட்டை எதிர்த்துக்கிட்டே தான் எங்கள்கிட்ட கூட்டணி வச்சுருந்தாங்க. 2014 வச்சுருந்தாங்க, 2019 வச்சுருந்தாங்க, 2024 வச்சுருந்தாங்க. எங்களோட இணைந்திருக்காங்க. நாங்கள் என்டிஏவில் இல்லை அப்படின்னு ராமதாஸ் ஐயா அவர்களோ மருத்துவர் அன்புமணி அவர்களோ சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்கள். அதற்கப்புறம் அதை பற்றி பேசலாம். இருக்காங்களா இல்லையா, இருக்காங்களா இல்லையா. நான் இங்கே ஒன்றுமே நடக்கலை. நீங்கள் எதுக்கு அது ஒரு ரூமரை கிளப்பிட்டுட்டே இருக்கீங்க? தேர்தல் நெருங்கணும், தேர்தலை விஷயங்கள் நெருங்கி வரணும். டிசம்பருக்கு மேலே தான் அது ஒருங்கிணைந்து ஒன்றாக பயணிப்பது சம்பந்தமாக முடிவு எடுக்கப்படும். ஓபிஎஸ் எங்கள் கூட தான் இருக்கார், டிடிவி எங்கள் கூட தான் இருக்கார், தேவநாதன் யாதவ் எங்கள் கூட தான் இருக்கார், இவர் ஜான் பாண்டியன் ஐயா எங்கள் கூட தான் இருக்கார், பாரிவேந்தர் எங்கள் கூட தான் இருக்கார், ஏசி சண்முகம் எங்கள் கூட தான் இருக்கார். அவங்கெல்லாம் நாங்கள் என்டிஏ ஒட்டுமொத்தமாக இன்டாக்டாக தான் இருக்குது. என்டிஏவுக்கு புதுசாக ஒரு பெரிய கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி தலைமை தாங்குது, அவ்வளோதான். ஆனால் அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம் வர முடியாது, டிடி வர முடியாதுன்னு தானே இங்கே அதிமுக சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே வர முடியாதுன்னு தானே சொல்கிறாங்க. கூட்டணி நினைச்சு பேசியிருக்காங்களா? சமீபத்தில் டிடி தினகரன் மேலே போட்ட கேஸே எடப்பாடி வாபஸ் வாங்கியிருக்காரு. அதற்கு என்ன சொல்றீங்க? இங்கே கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமை தான் நடக்குது. அதை தான் இப்போ நான் சொல்லி முடித்தேன். எங்களை விட பெரிய கட்சி அதிமுக என்பதில் எங்களுக்கு இருவேறுபட்ட கருத்து இல்லை. பெரிய கட்சி தலைமையில் தான் சிறிய கட்சிகள் கூட்டணி அமைக்கும். நாங்களும் சிறிய கட்சி தான், வளரக்கூடிய கட்சி தான், வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சி தான், வளரப்போகிற கட்சி தான். அதனால் நாங்களும் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு, கூட்டணி தலைமையாக அதிமுக ஏற்றுக்கொண்டு கூட்டணி சேர்ந்துருக்கோம். இல்லைன்னா தப்பு இருக்குது. சமீபத்தில் நயனா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இலையை விட தாமரைகளான சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் உள்ளே போவாங்கிறாரு. இது எந்த ஆதாரத்தில் எப்படி சொல்கிறாரு? நான் கவனிக்கல, எனக்கு அது தெரியாது. அப்படி பேசக்கூடிய நபர் நயினார் நாகேந்திரன் நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் அப்படி பேசவே மாட்டார். நயினார் நாகேந்திரன் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஆட்சியை இந்த ஆட்சி கட்டிலேருந்து இறக்குறது மட்டும்தான் குறிக்கோள்.
அதுக்காக நாங்கள் எல்லா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்றாரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திமுக ஆட்சியை இறக்குறதுல மட்டும் குறிக்கோளா இருக்கக்கூடாது. உங்களோட விஷன் என்ன? மக்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுவும் நீங்க பார்க்கணும். அப்படின்னு அவர் சொல்றாரு. எஸ் அப்கோர்ஸ் இதில் ஒன்றும் கான்ட்ரவர்சி தான் எனக்கு தெரியலையே. இல்லையா? அவர் கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட் கருத்தை தான் அது சொல்றாரு. ஆப்போசிட் எப்படி சொல்றாரு? திமுக ஆட்சி இது நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணிக்கு ஒரு விஷனே இல்லைங்கிறாரு அவர். செருப்பே போட மாட்டேன்னு சொன்ன மனிதன். புரியுதுங்களா? நயினாராயணனுடைய அன்பு கட்டளைக்கு இணங்க போட்டிருக்கிறார். 3 மாதம் செருப்பே போடாம தான் நின்னார். திமுக ஆட்சியை நீக்கும் வரை நான் அதை செய்வேன்னு சொன்னார். திமுக ஆட்சியை நீக்கிறது மட்டும் ஒற்றை அஜெண்டாவாக நம்ம வச்சு செயல்படக்கூடாது. அந்த ஆட்சியை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நம்ம ஒரு விஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த விஷனை நோக்கி தமிழ்நாட்டை அழைச்சிட்டு போகணும். நம்ம இன்னதை தான் செய்ய போகிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய மதுபான கொள்கை இப்படி தான் இருக்கும், எங்களுடைய இந்து சமய நிலைத்துறை கொள்கை இப்படி தான் இருக்கும், எங்களுடைய பொருளாதார கொள்கை இப்படி தான் இருக்கும், அப்படி என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முன்னாள் தலைவராக ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இது எப்படி கான்ட்ரவர்சி ஆகும்? முன்னாள் மாநில தலைவராக இருந்து ஒரு தேசிய கட்சியை வழிநடத்தி எண்மக்கள் என்ற மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி இளைஞர் மத்தியில் நீங்காத இடம்பெற்ற ஒரு எந்த விதமான செல்வாக்கும் இல்லாத ஒரு நபர். கட்சிக்குள்ளே வர்ற வரைக்கும் கர்நாடகாவில் இருந்த ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி. கட்சிக்குள்ளே வந்து துணைத் தலைவராக வந்தார். துணைத் தலைவர்லேருந்து மாநில தலைவரானார். மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம் கடந்த 3 ஆண்டுகளில் திரு அண்ணாமலை அவர்கள் செய்த அரசியல் புரட்சி என்பது மாபெரும் புரட்சி. தமிழக அரசியல் வரலாறு எழுதப்பட்டால் அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின்னு தான் எழுதணும். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிலைப்பாட்டை இங்கே ஸ்தாபிதம் பண்ணார். அவர் சொல்கிறாரு, நம்ம விசனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதை மட்டும் ஒற்றை கொள்கையாக வச்சுக்கூடாது. எதிர்க்கட்சிகள் மோடி எதிர்ப்பு மட்டுமே ஒற்றை கொள்கை. மோடி உள்ளே வந்துடுவார், பிஜேபி உள்ளே வந்துடுனா திமுக கூட்டணியின் ஒற்றை கொள்கை. அப்படிப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டில் நாம் பயணிக்கக்கூடாது. நம்மளுடைய விஷன் என்ன, நம்ம பார்வை என்ன, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த மக்களுக்கும் மாநிலத்துக்கும் என்ன செய்ய போகிறோம் அப்படி என்பதை ஒரு சீர்தூக்கி மக்கள் மன்றத்தில் கொண்டு வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முன்னாள் மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் அவரது கருத்தை சொல்கிறார். அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவரை எதிர்த்தோ இல்லை அவர் நயினார் நாகேந்திரன் சொல்வது தவறு என்றோ அண்ணாமலை சொல்லலையே. அவர் ஒரு விஷனை அவர் சொல்கிறார். ஸோ இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக முதலமைச்சர் உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த்.